நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. வவுனியாவில் நடந்த கொடூரம். பெக்கோ இயந்திரம் குடைசாய்ந்து விபத்து. இலங்கையில் கடமை நேரத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை. போராட்ட களத்தில் தாய்மார்கள் மீது தாக்குதல் நடாத்திய போலீசார். நேபாளத்தில் மீண்டும் வெள்ள அபாயம், ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. முஜ்தபா ஹமீனி உயிருடன் உள்ளாரா? ட்ரம்ப் வெளியிட்ட புதிய தகவல். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக அந்த நாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு காத்தாமாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் வசிக்கும் இலங்கையர்கள் அதிகாரிகளின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனர்த்த நிலைமை காரணமாக நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காணாமல் போயுள்ளதாக நேபாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. காணாமல் போனவர்களில் இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் உள்ளடங்குகின்றனர். இந்த நிலையில் அவசர உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைப்படும் நேபாளத்தில் உள்ள இலங்கையர்கள் காத்தாமண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தை 24 மணி நேர அவசர தொலைபேசி இலக்கமான 7785104865 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் இதுவரை எந்தவொரு இலங்கையரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கவில்லை என இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. வவுனியா பூந்தோட்டம் சந்தையில் இன்று பெக்கோ இயந்திரம் ஒன்று குடைசாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. வவுனியா குளத்தின் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த குறித்த பெக்கோ இயந்திரத்தை லொரியொன்றில் ஏற்றும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது பெக்கோ இயந்திரம் திடீரென குடைசாய்ந்த நிலையில் அதன் சாரதி இயந்திரத்திற்குள் சிக்கியுள்ளார். எனினும் அதிர்ஷ்டவசமாக சாரதி சிறுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் வெளியாகவில்லை. ரயில்வே ஊழியர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர்கள் கடமை நேரத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கும் ரயில்வே செயற்பாடுகள் தொடர்பான முக்கிய தகவல்களை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட சுற்றறிக்கையை ரயில்வே திணைக்களம் வெளியிட்டுள்ளது. சில அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடமை நேரங்களிலும் பணி சார்ந்த சந்தர்ப்பங்களிலும் ரயில்வே சேவையுடன் தொடர்புடைய உணர்திறன் மிக்க தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவது அவதானிக்கப்பட்டதை தொடர்ந்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய சுற்றறிக்கையின்படி ரயில்வே கட்டுப்பாட்டு அறைகள், என்ஜின் கட்டுப்பாட்டு அறைகள், வேலைத்தளங்கள் உள்ளிட்ட எந்தவொரு ரயில்வே வளாகத்திலிருந்தும் ரயில் சேவைகள் உள்ளக தீர்மானங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ தகவல்கள் அல்லது ஆவணங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தடை செய்யப்பட்டது. இவ்வாறான தகவல்கள் வெளியிடப்படுவது ரயில்வே சேவையின் நம்பகத்தன்மை, பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நிறுவன ஒழுக்கத்தை பாதிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில்வே திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளித்தரப்பினருக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ வழங்குவதற்கு ரயில்வே பொது முகாமையாளர், உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் மற்றும் தகவல் அதிகாரி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறி செயற்படும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மீது போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கடந்த 25ஆம் தேதி நிகழ்வொன்று நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், குறிப்பாக தாய்மார்கள், மாவட்ட செயலகத்துக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்திய விதம் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது போலீசார் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாகவும் அவர்களை இழுத்து தள்ளி அப்புறப்படுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகின. மேலும் சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார அதனை உள்ளிருந்து கைபேசியூடாக அவதானித்ததாகவும் போராட்டம் தொடர்பில் செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடுமையாக விமர்சித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள M.A. சுமந்திரன், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் தாய்மார்கள் மீது போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார்.
அத்துடன் சம்பவத்தை உள்ளிருந்து அவதானித்ததாக கூறப்படும் நீதி அமைச்சரின் செயற்பாட்டையும் சம்பவத்தை செய்தியாக வெளியிட்ட ஊடகவியலாளர்களை பொதுவழியில் விமர்சித்ததாக கூறப்படும் அமைச்சர் சந்திரசேகரின் நடவடிக்கையையும் சுமந்திரன் கண்டித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்கள் நீண்டகாலமாக தங்களது உறவுகளின் நிலை குறித்து நீதியையும் உண்மையையும் கோரி போராடி வரும் நிலையில் அவர்களின் அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் பொறுப்புக்கூறல் அவசியம் எனவும் வலியுறுத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் காட்டாறு வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 157 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த பெரு வெள்ளத்தை தொடர்ந்து மீண்டும் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேபாள தலைநகர் காத்தாமண்டுவில் இயங்கும் சர்வதேச ஒருங்கிணைந்த மலை மேம்பாட்டு மையமான ICIMOD நேபாள சேனா எல்லைக்கு அருகில் உள்ள ஆற்றின் மேற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய நீர்த்தாடை இன்னும் அகற்றப்படவில்லை என தெரிவித்துள்ளது. பனிப்பாறைகள் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததன் காரணமாக இந்த தடை ஏற்பட்டுள்ளதாகவும் அது திடீரென உடைந்ததால் மீண்டும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் போர்ட்கவுசி மற்றும் திரிசூலி ஆற்று பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். சேனா எல்லையில் உள்ள ஜாலாங் துறைமுக பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதல் வெள்ளத்தில் ஏற்கனவே 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோர் தொடர்பில் இதுவரை தகவல் கிடைக்கவில்லை. இதனால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நுவாகோட், தாடிங் உள்ளிட்ட கீழ்நிலை மாவட்டங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இமயமலை பகுதிகளில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் திடீர் வெள்ளப்பெருக்குகள் மற்றும் பனிச்சரிவுகள் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்தனர். அத்துடன் நேபாளம் மற்றும் சீனாவுக்கு இடையில் போதுமான எல்லை தாண்டிய பேரிடர் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் இல்லாதது இத்தகைய அவசர நிலைமைகளில் மீட்பு மற்றும் எச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் முழுவீச்சில் இடம்பெற்று வரும் நிலையில் இரண்டாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை நேபாள மக்களிடையே மேலும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொஜ்தபா ஹெமேனி உயிரிழக்கவில்லை. ட்ரம்ப் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். மொஜ்தபா ஹெமேனி உயிரிழந்திருக்க வாய்ப்பில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், மொஜ்தபா ஹெமேனி உயிரிழந்து விட்டார் என தாம் நம்பவில்லை என்றும் அவர் கடுமையாக காயமடைந்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது உடலின் இடது பகுதி, முழங்கை மற்றும் கால் பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். அதேவேளை மொஜ்தபா ஹெமேனி உயிருடன் இல்லை என்றால் ஈரான் மிகச்சிறந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் மொஜ்தபா ஹெமேனி படுகாயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன் பின்னர் அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் தற்போதைய உடல்நிலை அல்லது இருப்பிடம் தொடர்பில் ஈரான் தரப்பில் இருந்து இதுவரை தெளிவான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இதனால் மொஜ்தபா ஹெமேனியின் நிலை தொடர்பான செய்திகள் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் 6 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய கருத்து சர்வதேச அரசியல் வட்டாரத்தில் மேலும் கவனத்தை பெற்றுள்ளது. நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. வவுனியாவில் நடந்த கொடூரம். பெக்கோ இயந்திரம் குடைசாய்ந்து விபத்து. இலங்கையில் கடமை நேரத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை. போராட்ட களத்தில் தாய்மார்கள் மீது தாக்குதல் நடாத்திய போலீசார். நேபாளத்தில் மீண்டும் வெள்ள அபாயம். ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. மொஜ்தபா ஹெமேனி உயிருடன் உள்ளாரா? ட்ரம்ப் வெளியிட்ட புதிய தகவல்.